போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சிற்பி உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து முத்து பிறக்கிறது. ஒரு மெழுகு உருகும் பொழுது அதிலிருந்து ஒளி பிறக்கிறது. ஒரு தங்கம் புடமிடப்படும் பொழுது அதிலிருந்து அழகிய அணிகலன்கள் பிறக்கின்றன. ஒரு மூங்கில் துளையிடப்படும் பொழுது அதிலிருந்து இசை பிறக்கிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயின் பேறுகால வேதனையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதுபோல ஒரு உண்மையான கிறிஸ்தவர் எப்பொழுது பிறக்கிறார் என்றால், அவர் நேர்மைக்காக துளைக்கப்படுகிற பொழுது, உண்மைக்காக உடைக்கப்படுகிற பொழுது, நன்மைகளுக்காக துளைக்கப்படுகிற பொழுது அவர் உண்மையான கிறிஸ்தவராக பிறக்கிறார். அந்த பிறப்பு அவருக்கு மகிழ்ச்சியை தருவது கிடையாது, மாறாக துயரத்தை அவருக்கு தருகிறது. ஆனால் அத்தகைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும், அத்தகைய கலக்கங்கள் இன்பமாக மாறும் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் இன்றைய வார்த்தைகள் வழியாக நமக்கு கூறுகிறார். எப்போது, எங்கே, எப்படி என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், நாம் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுதுதான். ஆகவே திருப்பலியிலே அவர் மீது நம் கண்களை பதிய வைத்தவர்களாக தொடருவோம் இத்திருப்பலியில். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேற்றிட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி
அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கலியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமை ஆகும். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா, 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 மெசியா பாடுபட்டு இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கும் இறை மக்களே, ஒரு சிறுவன் தன் அம்மாவிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். அம்மா, கடவுள் நல்லவரா இல்லை கெட்டவரா? உடனே அம்மாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். ஏன்பா இப்படி கேட்குற? நம்ம கடவுள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அந்த சின்ன பையன் திரும்பி சொல்கிறான், அப்புறம் ஏம்மா நம்ம அப்பா உடம்பு சரியில்லாமல் கட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் அடுத்த வேளைக்கு உணவே இல்லை, நிறைய கடன் தொல்லைகள், நிறைய பிரச்சனைகள், யாருமே எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்களே, ஏமா நம்ம குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறான். அப்புறம் அம்மா எதையுமே பேசாமல் ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு கூப்பிட்டு போகிறாங்க பையனை. அங்கே பெரிய ஒரு துணி தைச்சு வச்சுருக்காங்க, ஒரு நெய்யப்பட்டு இருக்கு. பின்னாடி இருந்து பார்க்குறப்போ அந்த துணி ஃபுல்லாக நூல் நூலா அசிங்கமாக ஒரு அழகே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா அந்த பையனை கையை பிடிச்சி அந்த துணிக்கு முன்னாடி கூட்டு போகிறாங்க. அருமையான ஒரு ஓவியமாக அந்த துணி இருந்துச்சு. நம்முடைய துணியெல்லாம் எப்படி இருக்கும் அழகா முன்னாடி பார்க்குறப்போ, அது மாதிரி அழகாக அந்த துணி இருந்துச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, நிறைய நேரங்களில் நாம் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை தூரத்திலிருந்து பார்க்கிறோம், ஆனால் கடவுள் முன்னாடி நின்று பார்க்கிறார், ஒரு அழகான வாழ்க்கையை பார்க்கிறார். நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நாம் கடந்து வருகிற போதுதான் ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியும் என்று சொல்லி அந்த மகனுக்கு தாய் எடுத்து சொல்லுகிறார். இந்த சிறுவனை போலத்தான் நாமும் நிறைய கேள்விகளை கடவுளிடத்தில் கேட்டிருப்போம். கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உனக்கு இரக்கம் இல்லையா? ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி பிரச்சனைகள்? ஏன் யாருமே என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஏன் என் குடும்பத்தில் மட்டும், ஏன் எனக்கு மட்டும்? இப்படி நிறைய கேள்விகளை நாம் கடவுளிடத்தில் கேட்டிருப்போம். இப்படித்தான் இன்றைய 2 வாசகங்களிலும் வரக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையும் இருக்கிறது. முதல் வாசகத்திலே புனித பவுல் பல பிரச்சனைகள் நிறைந்து காணப்படுகிறார். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே கடவுளுடைய பணியை செய்கிறார். அவரை சுற்றிலுமே எதிர்ப்பு, சோதனை, துன்பம், மிரட்டல்கள். ஒரு சமயத்தில் அவரே பயந்து இருக்கலாம். நான் ஏன் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும்? நற்செய்தி பணியை நான் ஏன் செய்ய வேண்டும்? இறை வார்த்தை ஏன் அறிவிக்க வேண்டும்? எனக்கு எதுக்கு வம்பு? எனக்கு போய் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்லி அவர் யோசித்திருக்கலாம். அப்படி யோசித்து பயந்த தருணத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு தோன்றி சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், தொடர்ந்து பேசு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை புனித பவுலுக்கான வார்த்தை மட்டுமல்ல, இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும், மாதா டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமான ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்,
தொடர்ந்து இறைவனின் வழியிலே நடந்து செல் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிறார். நாமும் பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கலாம். ஒரு தாய் தன் குடும்பத்திற்காக கண்ணீர் விடுவதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லையே, என்னை தனியாக விட்டுவிட்டார்களே, தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று தாய் கண்ணீர் வடிப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தந்தைகள் குடும்பங்களுக்கு தியாகம் செய்து தங்கள் உடல் உழைப்பை கொடுக்கிறார்கள். கடன் தொல்லையினால் தூங்க முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் படித்தும் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் வருத்தத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நோயால் படுத்து கிடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த நேரம் இருப்பேனா, இல்லது அடுத்த வேளை இருப்பேனா, போயிருவேனா தெரியாத ஒரு நிலையிலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாமும் நிறைய ஏக்கங்களோடும் துன்பங்களோடும் பிரச்சனைகளோடும் இந்த குருசடி திருத்தலத்திற்கு நாம் வந்திருப்போம். ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்திருப்போம். இன்று இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 28 வாசிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்முடைய சுமைகளையும் சேர்ந்து சுமக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்மை படைத்ததோடு அவருடைய வாழ்க்கை முடிவதில்லை. நம்மை படைத்து தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், என்னை பொறுத்து மக்கள் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவார்கள், குற்றம் சாட்டுவார்கள், துன்பப்படுவீர்கள், ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை! யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. இன்றைக்கு பல ஏக்கங்களோடு நாம் வந்திருக்கலாம். நம்மை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரலாம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. ஏனென்றால் யோசேப்பினுடைய கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறியது. யோபுவினுடைய துன்பங்கள் சாட்சியாக மாறியது. சீடர்களின் பயம் ஒரு நற்செய்தியாகவும் அறிவிப்பாகவும் மாறியது. சிலுவை மீட்பின் சின்னமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் பிறருக்கும் கடவுளுக்கும் நம்மை பார்த்து வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் படக்கூடிய துன்பங்கள் ஒரு மிகப்பெரிய சாட்சியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சுலபமான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவை நிறைந்த வாழ்க்கை. சிலுவையோடு தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பயணிக்க வேண்டும். சிலுவை நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஏனென்றால் சிலுவைக்கு பிறகுதான் உயிர்த்தெழுதலே வருகிறது. பாடுகளின் வெள்ளிக்கு பிறகுதான் ஈஸ்டர் ஞாயிறே பிறக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய துன்பத்திற்கு பிறகும் ஒரு அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாம் யோசிக்கலாம், நமக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் என்று சொல்லி யோசித்து எத்தனையோ பேர் கடவுளை பழித்துரைக்கலாம். இருப்பினும் துன்பத்திற்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு வேதனைகள் அனுபவிப்பார், சொல்ல முடியாத வேதனை. கண்ணீரோடு குழந்தையை பெற்றெடுப்பார். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே, தன்னுடைய கரங்களில் வைத்த உடனேயே அந்த வேதனைகள், கண்ணீர், கவலை எல்லாம் மறைந்து போய் விடுகிறது. அப்படித்தான் நாமும் நம்முடைய துன்பங்களை கடந்து போகிற போது, ஏற்றுக்கொண்டு போகிற போது அது எல்லாம் வெற்றி அடைந்த பிறகு மறைந்து போய் விடுகிறது. அன்பார்ந்தவர்களை, தங்கம் நெருப்பிலே புடமிடப்பட்டால்தான் அது தங்கமாக மாறுகிறது. விதை மண்ணில் விழுந்தால்தான் அது செடியாகவும் மரமாகவும் வளர்கிறது. நம்முடைய கண்ணீர் பிறருக்காகவும் கடவுளுக்காகவும் சிந்தப்படுகின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக இருக்கும். நாம் சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீரும் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. கடவுள் அதை மகிமைப்படுத்துவார், கடவுள் அதை பார்ப்பார். அது என்றுமே வீண் போகாது. ஏனென்றால் கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார், நம்மோடு தான் பயணிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித 2ஆம் ஜான் பால் இவ்வாறு சொல்லுவார், பயப்படாதீர்கள்.
ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. அப்படி என்றால் மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது. சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பிரச்சனைகள் நிறைந்துதான் காணப்படுகிறது. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கும் வரை வாழ்க்கை கிடைக்கும். கடவுள் நம்மோடு இருக்கும் வரை நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதைத்தான் புனித 2ஆம் ஜான் பால் நமக்கு கற்றுத் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே வாசகங்கள் வழியாக 3 பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். முதல் பாடமே, நான் நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய பிரச்சனை வருகிற போதே கடவுள் இல்லை, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு கேள்விதான் நமக்கு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கையை நாம் இழக்காமல் எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்னை பார்த்து கொள்வார். படைத்த கடவுளுக்கு என்னை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தெரியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும். இதுதான் முதல் பாடம் இன்றைய வாசகத்தில். 2வது பாடம், நாம் ஜெபத்தை கைவிட்டு விடக்கூடாது. நாம் நிறைய ஜெபிக்கலாம், நிறைய திருத்தலங்களுக்கு செல்லலாம், நிறைய சிலுவை பாதைகள் ஜெபமாலைகள் எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாவற்றையும் ஜெபித்தும் ஒன்றுமே நடக்கவில்லையே என்ற ஒரு கேள்வியும் கூட வரலாம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமலே கூட போகலாம். ஆனால் படைத்த கடவுளுக்கு தெரியும் எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்று எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய ஜெபத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. 3வதாக, நாம் பிறருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். இன்றைய சமுதாயம் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறது. யாராவது எனக்கு ஆறுதலாக வந்து பேச மாட்டார்களா? யாராவது என்னை தட்டி கொடுக்க மாட்டார்களா? யாராவது நான் இருக்க பயப்படாதுன்னு சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி எத்தனையோ மக்கள் ஏங்கி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே பிறருக்கு ஆறுதலாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அன்பான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்ற அழைக்கப்படுகிறோம். நம்மால் முடிந்த சிறு உதவிகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். இப்படி செய்கிற பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும், ஒரு சாட்சி நிறைந்த வாழ்வாக இருக்கும். ஆகவே துணிவோடு இருப்போம். என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை பயணிப்போம். தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் துணிவோடு இருப்போம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு. ஆமேன். உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபல ஊனம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லம் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நீயே நிரந்தரம். அம்மை அப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்துள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைவாக ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலே, எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலே, எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமலே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமலே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலே, எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இயேசுவுக்கே உறைவிடமானவளே. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இயேசுவுக்கே உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண்பாரும், அறிவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண்பாரும், அறிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா, வழித்துணையும் நீ அம்மா. கண்மணி போல் காத்திடமா, வழித்துணையும்